வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு புண்ணியஸ்தலம். ஆனா இந்த கோவிலுக்குள்ள ஒரே ஒரு மூலவருக்கு பதிலா 2 தேவ பிரசன்னங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு அந்த ஆச்சரியமான ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய கம்பெனிக்கு போனா நம்ம சிஇஓவா பார்க்கத்தானே போறோம். செக்யூரிட்டி எதுக்கு முதல்ல கவனிக்க போறோம்? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில முக்கியமான இடங்கள்ல விதிகள் வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க. நாம பேச போற திருச்செந்தூர் ஆலயத்துல அதிகாரத்துல உச்சியில இருக்கிறவருக்கு முதல் மரியாதை கிடையாது. நாம எதிர்பார்க்கறதுக்கு அப்படியே தலைகீழான ஒரு வழக்கம் அங்க இருக்கு. சரி, இந்த மர்மத்தோட முதல் முடிச்ச அவிழ்க்கிற இடம் கோவிலோட வாசல்தான். அதாவது அங்கிருக்கிற பாதுகாவலருக்கு கிடைக்கிற முதல் மரியாதை. தினமும் காலையில மூலவரான முருகப்பெருமானுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி முதல் மரியாதை யாருக்கு தெரியுமா? காவல் தெய்வமான வீரவாகு தேவருக்கு தான். இதனாலதான் இந்த ஊருக்கு வீரவாகுபட்டினம்னு கூட ஒரு பேர் இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி வருது இல்லையா? ஏன் மூலவருக்கு இவ்வளவு பலமான ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் என்ன? இப்ப நாம கோவிலோட கருவறை ரகசியத்தையே நெருங்கிட்டோம். வீரவாகு தேவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்றதுக்கான பதிலும் இங்கதான் இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். திருச்செந்தூர்ல இருக்கிறது ஒரே மூலவர் கிடையாது. பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர்னு 2 மூலவர்கள் இருக்காங்க. இந்த இரட்டை தெய்வ பிரசன்னம் தான் இந்த கோவிலோட ஒவ்வொரு சடங்கையும் ரொம்பவே தனித்துவமா மாத்துது. சரி, இந்த 2 தெய்வங்களுக்கும் நடுவுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? அவங்களோட வழிபாட்டு முறைகள்ல என்ன சுவாரஸ்யமான வேறுபாடுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பாலசுப்பிரமணியர். இவர்தான் இங்க பிரதான மூலவர். அடுத்ததா சண்முகர். இவர் முக்கியமா திருவிழாக்களுக்கும் ரொம்பவே விசேஷமான பூஜைகளுக்கும் உரியவர். அதாவது இவர் ஒரு விழாநாயகன். வித்தியாசம் இதுல மட்டும் இல்ல. பாலசுப்பிரமணியர் ஞானத்தோட அடையாளமா கிழக்கு திசைய பார்த்தபடி இருக்காரு. ஆனா சண்முகர் வீரத்தோட அடையாளமா தெற்கு திசைய பார்த்திருக்காரு. அதே மாதிரி பாலசுப்பிரமணியர் உடுத்துற தூய வெள்ளையொடை அமைதியையும், சண்முகரோட பச்சை நிற ஆடை செழிப்பையும் குறிக்குது. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ரொம்பவே முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அவங்க பூஜைகளை ஏத்துக்கிற நேரமும் முறையும் தான். வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம். பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தவறாம பூஜைகள் நடக்குது. ஆனா சண்முகருக்கான மிக புனிதமான அபிஷேகங்கள் இருக்கே, அது ரொம்ப அரிதாகவும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும்தான் நடக்குது. இது பக்தர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. 36 இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் சண்முகர் வழிபாட்டோட மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் முழுக்க சண்முகருக்கு வெறும் 36 தடவை மட்டும்தான் புனித திருமுழுக்கு, அதாவது அபிஷேகம் செய்றாங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்வுமே பக்தர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம்தான். இந்த அட்டவணை அதை ரொம்ப தெளிவா விளக்குது. மாசம் வர்ற விசாக நட்சத்திரத்துல 12 அபிஷேகம், அப்புறம் ஆவணி மாசி திருவிழாக்கள்ல 10, மத்த முக்கிய திருவிழாக்கள்ல ஒரு 14ன்னு ஆக மொத்தம் 36 புனித அபிஷேகங்கள் மட்டும்தான். சண்முகரோட வழிபாடு இவ்ளோ அரிதா இருந்தாலும் பாலசுப்பிரமணியரோட தினசரி பூஜைகள் ரொம்பவே கோலாகலமா நடக்குது. சிறுபருப்பு கஞ்சியில ஆரம்பிச்சு வடை, பொங்கல், பால்கோவான்னு பலவிதமான பிரசாதங்கள் தினமும் படைக்கப்படுது. இத பாக்கும்போதே கோவிலோட அன்றாட வாழ்க்கை எவ்ளோ உயிர்ப்போட இருக்குன்னு தெரியுது. இந்த தினசரி சடங்குகள் எல்லாம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. பல 100 வருஷமா தொடர்ந்து வர்ற இந்த பாரம்பரியத்துக்கு ஒரு சரித்திர நாயகனே சாட்சியா இருந்திருக்காரு. ஆமாங்க, இது ஒரு பிரபலமான வரலாற்று நிகழ்வு. மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சு அங்கிருந்து மணி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம்தான் அவர் தன்னோட மதிய சாப்பாட்டையே சாப்பிடுவாராம். கட்டபொம்மன் கேட்ட அந்த மணி இருக்கே, அது சாதாரண மணி இல்ல, கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையானது. அதோட எடை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 100 கிலோகிராம். அதோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வரலாற்று சிறப்புமிக்க மணி இன்னிக்கும் இருக்கு. ராஜகோபுரத்துல பொருத்தப்பட்டு இன்னிக்கும் ஒளிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மன்னரோட நம்பிக்கைய ஒரு பழமையான சடங்கோட நம்ம கண் முன்னாடி இன்னிக்கும் இணைக்குது. அப்போ திருச்செந்தூருங்கிறது வெறும் ஒரு கோவில் மட்டும் இல்ல, அது 2 தெய்வங்களோட இல்லம், வெவ்வேறு பாரம்பரியங்கள் ஒன்னு சேர சங்கமம், அப்புறம் வரலாறு இன்னிக்கும் உயிர்ப்போட ஒலிக்கிற ஒரு புனிதமான இடம். இது போல இத்தனை அடுக்குகளை கொண்ட ஒரு ஆன்மீக அனுபவத்தை வேற எங்க பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க.